ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்னிலேருந்து நமக்கு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் நான் இதுக்கான ஒரு வீடியோவும் வந்திருந்தேன். அதாவது நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்கன்னா 534க்கான கோட். ஸோ இந்த கோட்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ல் ஜென்ரல் சேஃப்டி ப்ரிகாஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட். இந்த யூனிட்லேருந்து நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 1, டேட் 14/7/2025. டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி, பேசிக் நீட் ஆஃப் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். சரிங்களா? இந்த டாப்பிக்கில் இருந்தால் உங்களுக்கு 100 கொஸ்டின் 100 ஆர் 110 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். சரியா? இன்றைக்கி நான் அந்த டெஸ்ட்டை வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டேன். அண்ட் இதுக்கான ஆன்சர் கியூமே வந்து உங்களுக்கு ஈவினிங் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஹசார்ட் அப்படின்றது ஆபத்து. ஸோ இந்த ஆபத்தை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கான அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஹசார்ட், என்னெல்லாம் ஹசார்ட்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? இது பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டெஸ்ட்க்கான கொஸ்டின்ஸ் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டேன். ஆன்சர்க்குமே நான் ஈவினிங் அப்டேட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? கண்டினியூஸாக உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும் பேஸ்ட் ஆன் தி ஷெடியூல். ஓகே. இந்த ஷெடியூலில் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கைண்ட்லி காண்டாக்ட், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சரி, ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன். இப்போது ஹசார்ட் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், ஹசார்ட் அப்படின்ட்டு ஒரு ஆபத்து. சரிங்களா? இந்த ஹசார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக வந்து அந்த ஹசார்டானது ஏற்படும். ரைட்டு தானே? இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ண, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், எவாலுவேட் பண்ணுவோம். அந்த ரிஸ்க் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, இல்லை வந்து என்ன ஒரு ரீசன்னால் அது வந்துச்சு, அது எப்படி எலிமினேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி அந்த கண்ட்ரோல் ப்ரொசீஜர் எப்படி மானிட்டர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட். இந்த ஹசார்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஹசார்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? ஒரு ஹசார்டு ஒரு ஒர்க் பிளேஸில் நடக்குது அப்படின்னா அந்த ஹசார்டை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். அந்த ஹசார்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதோட பொட்டென்ஷியல் காசு என்ன அப்படின்றத பார்க்குறேன். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வந்து அதை எவல்யூட் பண்ணலாம், அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி எவல்யூட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த கண்ட்ரோலை எப்படி மானிட்டர் பண்ணலாம். இதான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது ஹசார்டை ஐடென்டிஃபை பண்ணுறது. இதுக்கப்புறம் பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா அதை எவல்யூட் பண்ணுறது. சரியா? இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் ஃபோர்த் வந்து மானிட்டர் பண்ணுறது. இதை வந்து கரெக்டான ஆர்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன், செகண்ட் எவல்யூவேஷன், அண்ட் தேர்ட் வந்து ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபோர்த் வந்து மானிட்டர் பண்ணுறது. ஓகே. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். A hazard is defined as by a potential source of harmன்னு சொல்லாமல் ஹசார்ட் அப்படின்றது ஒரு ஆபத்து. கரெக்டாக? ஒர்க் பிளேஸில் நிறைய இடத்துல இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ ஹசார்ட் அப்படின்றது ஒரு ஆபத்து. இந்த ஆபத்து அப்படின்றது பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஆஃப் ஹார்ம்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஹசார்ட் மேபி எனிதிங், அதாவது மேபி அது சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை எதனா கண்டிஷன் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஹார்மை க்ரியேட் பண்ணும். லைக் வந்து இந்த ஹார்ம் வந்து மேபி ஒரு இன்ஜுரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹில்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜாக இருக்கலாம், இல்லை என்விரான்மெண்ட்டுக்கு டேமேஜ் இருக்கலாம். அந்த ஹசார்ட் மேபி ஃபிசிக்கலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், பயாலஜிக்கலாக இருக்கலாம், எர்கோனாமிக்காக இருக்கலாம், இல்லை சைக்கோ சவுண்டாக இருக்கலாம். சரியா? ஸோ இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ் இருக்குது. இந்த ஹசார்ட் அப்படின்னாவே நமக்கு பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஆஃப் ஹார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தேர்ட் பாருங்கள். வாட் டைப் ஆஃப் ஹசார்ட் இஸ் எக்ஸசிவ் நாய்ஸ் இந்த ஒர்க் பிளேஸ். ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் நம்ம தான் பார்த்தோம். கெமிக்கல் ஹசார்ட், ஃபிசிக்கல் ஹசார்ட், எர்கோனாமிக், பயாலஜிக்கல் அப்படின்ட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் பார்த்தோம். அப்போது இந்த டைப்ஸ் ஆஃப் ஹசார்டில் எந்த ஒரு ஹசார்ட் வந்து ஒர்க் பிளேஸில் எக்ஸசிவ் நாய்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ எக்ஸசிவ் நாய்ஸ், வைப்ரேஷன், ரேடியேஷன், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் ஃபிசிக்கல். சரிங்களா? இது என்ன சொல்லுவோம், நம்ம ஃபிசிக்கல் ஹசார்ட்னு சொல்லுவோம். அப்போ கெமிக்கல் ஹசார்ட்னா என்ன அப்படின்னா ஆசிடு, இது சால்வெண்ட்டு, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹசார்ட், ஒரு ஆபத்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அது நமக்கு கெமிக்கல் ஹசார்ட். சரிங்களா? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் லிவிங் ஆர்கனிசம், ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இல்லை ஃபங்கையோ இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு ஹசார்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது பயாலஜிக்கல் ஹசார்ட். சரிங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் நமக்கு ஃபிசிக்கல் தான் கரெக்டானது. நாய்ஸ் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் சொல்லலாம்,
ரேடியேஷன் சொல்லலாம், வைப்ரேஷன் சொல்லலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அண்டர் ஃபிசிக்கல் ஹசார்ட். ஓகே, ஃபோர்த்து பாருங்கள். ஸ்லிப்பரி ஃப்ளோர்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃப்ளோர் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ளோரை க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைனை வந்து அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. காஷன் வெட் ஃப்ளோர் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சைனை போடுவாங்க. கரெக்டாக ஒரு சிம்பிள் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஸ்லிப்பரி ஃப்ளோர்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன டைப் ஆஃப் ஹசார்ட் இது? ஸ்லிப்பரி ஃப்ளோர் அப்படின்றது எங்கெல்லாம் நமக்கு ஸ்லிப்பரி ஏற்படும், வெட்டாக இருந்தால் ஏற்படும். இல்லை இந்த ஃப்ளோர் ஆனது எனக்கு அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் எனக்கு ஸ்லிப்பிங் ஆனது நடக்க சான்சஸ் இருக்குது. சரியா? இது ஒரு ஃபிசிக்கல் ஹசார்ட். என்ன ஹசார்டு? இது ஒரு ஃபிசிக்கல் ஹசார்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லிப்பிங் க்ரியேட் பண்ணும். அப்புறம் மேபி நம்ம ஃபால் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இது மூலிமா எனக்கு இன்ஜுரிஸ் ஏற்படலாம். அப்போ இது ஒரு ஃபிசிக்கல் ஹசார்ட். ஸ்லிப்பரி ஃப்ளோர்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் ஹசார்ட். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். விச் டூல் இஸ் காமன்லி யூஸ் இன் ஐடென்டிஃபைங் ஹசார்ட்? எந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம காமனாக வந்து ஹசார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. இந்த ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நீங்கள் ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணால் தான் அதை எப்படி எவாலுவேட் பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க முடியும். இப்போ எந்த டூல் யூஸ் பண்ணி நான் ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணுவேன்? பிரெயின் ஸ்டார்மிங். ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் ஸ்டார்மிங். பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்றது ஒரு டீம் பேஸ்ட் டிஸ்கஷன் சொல்லலாமா? ஒரு பாசிபிள் ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டீம் பேஸ்ட் டிஸ்கஷன் தான் எனக்கு பிரெயின் ஸ்டார்மிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹாசாப். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாசார்ட் அண்ட் ஆப்ரபிலிட்டி ஸ்டடி. HAZOP அப்படின்றது ஹசார்ட் அண்ட் ஆப்ரபிலிட்டி ஸ்டடின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு ஸ்ட்ரக்சர்டு டெக்னிக்கும் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஹசாப் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவீங்க, டூலை யூஸ் பண்ணுவீங்க. தேர்ட் வந்து ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ். இந்த ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் JSAன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி HAZOPயோட ஃபுல் ஃபார்ம் டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். JSோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்கலாம். இப்போ இந்த ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் அப்படின்றது பிரேக் டவுன் பண்ணுறது. ஒரு ப்ராசஸ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணி அதோட அசோசியேட் ஹசார்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ். இண்டிவிஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுவேன். இது நமக்கு ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ். இப்போ எல்லா டூலுமே எனக்கு காமனாக வந்து ஒரு ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஆல் தி அபோவ் ஆன்சர். ஓகே, 6 பாருங்கள். த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் இஸ். எதுக்காக நம்ம இந்த ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம்? அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது. இதுதான் முக்கியமான ரீசன். ஒரு ஆக்சிடென்ட்டை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலோ அதை ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லையும் என்ன பண்ண முடியும், ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ண முடியும். இது மூலிமா எனக்கு இன்ஜுரிஸோ இல்லை ப்ராப்பர்ட்டி டேமேஜோ இல்லை என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் இஷ்யூவோ ஏற்படாமல் என்னால் தடுக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ப்ரிவென்ட் ஆக்சிடென்ட். ஓகே, பயாலஜிக்கல் ஹசார்ட்னா என்ன? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் பயாலஜிக்கல் ஹசார்ட் அப்படின்றது ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்து ஒரு ஹார்மை க்ரியேட் பண்ணுது, ஒரு ஹியூமன் ஹெல்த்துக்கு ஹார்மை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அதுதான் நமக்கு பயாலஜிக்கல் ஹசார்ட். எக்ஸாம்பிள் வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பயாலஜிக்கல் ஹசார்ட். சரிங்களா? இப்போ ஆன்சர் இஸ் வைரஸ் அண்ட் பாக்டீரியா. ஓகே, 8 பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கெமிக்கல் ஹசார்ட்? எது இதில் கெமிக்கல் ஹசார்ட் கிடையாது? ஆசிட்ஸ் நமக்கு ஈஸியாக தெரியும். ஆசிட் அப்படின்றது ஒரு கெமிக்கல் ஹசார்ட். டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஹசார்ட் தான். சிலிக்கா டஸ்ட்லாம் உங்களுக்கு அண்டர் எதில் வரும்? கெமிக்கல் ஹசார்ட். சால்வென்ட்ஸு, சொல்யூட்டு, இதில் எல்லாமே உங்களுக்கு கெமிக்கல் ஹசார்ட். பட் ஹீட் அப்படின்றது உங்களுக்கு ஹீட்ன்றது என்ன? ஹீட்டு, டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஹசார்டில் வரும். அப்போது நாட் அ கெமிக்கல் ஹசார்ட் அப்படின்னா ஹீட் இஸ் நாட் அ கெமிக்கல் ஹசார்ட். ஹீட் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் ஹசார்ட். ஆசிட், சிலிக்கா டஸ்ட்டு, சால்வென்ட்ஸு, சொல்யூட்டு, சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே அண்டர் உங்களுக்கு கெமிக்கல் ஹசார்ட்ஸ். ஓகே, 9 பாருங்கள். விச் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபைங் டாஸ்க்ஸ் அண்ட் அசோசியேட்டட் ஹசார்ட்ஸ்? ஸோ எந்த ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், அந்த டாஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது என்ன டைப் ஆஃப் ஹசார்ட்ன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஸ்வாட் அனாலிசிஸா இல்லை HIRAவா இல்லை JSAவா இல்லை SPCன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது எலிமினேட் பண்ணுற மாதிரி எதெல்லாம் இருக்குது. இந்த ஸ்வாட் நமக்கு ரொம்ப காலமாக நம்ம படிச்சிருக்கோம். ஸ்வாட் அப்படின்றது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்வாட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸ்வாட்னா என்ன? டு ஃபைண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அப்போ கண்டிப்பாக வந்து இது இருக்க போகிறது இல்லை. HIRA அப்படின்னா என்ன? HIRA வாட் இஸ் மீன் பை HIRA? இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். சரியா? மேபி இது வந்து உங்களுக்கு ஆன்சராக வரலாம்.
பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபைங் டாஸ்க் அண்ட் அசோசியேட் ஹசார்ட்னு கேட்டதால் இந்த HIRE அப்படின்றது இஸ் அ ப்ராடர் கான்செப்ட் ஆஃப் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன். சரிங்களா? அண்டர் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னா HIRAவும் வராது. இதோட ஃபுல் ஃபார்ம் நல்லா தெரிஞ்சுங்க. ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். JSA அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். JSAன்னா என்ன? ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ். சரியா? இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் டாஸ்க் அண்ட் அசோசியேட் ஹசார்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. டி வந்து ஈஸி எலிமெண்ட் பண்ணலாம். SPCன்றது என்ன? SPCன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்டில் வராது, அண்டர் குவாலிட்டி கண்ட்ரோலில் வரும். SPCனா என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, JSE. 10 பாருங்க. நான் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எர்கோனாமிக் ஹசார்ட். எது இதில் எர்கோனாமிக் ஹசார்ட்? எர்கோனாமிக் ஹசார்ட்னா என்ன? முதல்ல ஏதோ நான் ஒரு ஒர்க்கை பண்ணுறேன், அது மூலிமா எனக்கு என் பாடிக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. சரியா? டியூ டு புவர் டிசைன் சரியில்லை, ஆர் இம்ப்ராப்பர் ஒர்க் டெக்னிக். நான் ப்ராப்பராக வந்து ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணல, இல்லை வந்து எனக்கு அந்த ஃபுல் ப்ராசஸோட டிசைனே எனக்கு ராங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த எர்கோனாமிக் ஹசார்ட் அப்படின்றது ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹெவி லிஃப்ட்டை நீங்கள் ஹெவி வெயிட்டை நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு என்ன இருக்கணும்? அந்த பாடி போஸ்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த வெயிட் லிஃப்டிங் ப்ராப்பரான ஒரு டெக்னிக்யூ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹெவி வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களோட ஆக்வர்ட் போஸ்டர், இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வந்து நார்மலாக இல்லாமல் ரொம்ப ஆக்வர்டாக வந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு வெயிட்டை தூக்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு எர்கோனாமிக் ஹசார்ட் அப்படின்றது ஏற்படலாம். சரியா? அப்போ ஆன்சர் இஸ் ஹெவி லிஃப்டிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். HAZOP நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். HOZOP அப்படின்றது ஹசார்ட் அண்ட் ஆப்ரபிலிட்டி ஸ்டடி. ப்ரைமராக இதை எங்கே யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கொஸ்டின்லேயே. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இந்த டெக்னிக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். 11th கொஸ்டின் சி. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மீன்ஸ் ரீஃபைனரிஸ், அதுக்கப்புறம் ஃபார்மா பிளான்ட்ஸு, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு அதிகமாக வந்து எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் HAZOP. ஓகே, 12 பாருங்க. ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஹசார்ட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் என்ன டைப் ஆஃப் ஹசார்ட்? ஃபயர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன். ஃபயர், எக்ஸ்ப்ளோஷன், நாய்ஸ், ரேடியேஷன், வைப்ரேஷன், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், இது எல்லாமே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம், அதாவது ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் தானே சார், கெமிக்கல் மூலியமாக தானே ஃபயர் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் எப்படி இது ஒரு ஃபிசிக்கல் ஹசார்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் வந்து இக்னைட் ஆகிற சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல் சோர்ஸ். பட் வந்து ஒன்ஸ் இக்னைட்டடுக்கு அப்புறம் இதோட இம்பேக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக தான் இம்பேக்ட் இருக்கும். சரியா? ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகலாம், இல்லை ஒருத்தருக்கு வந்து அவரோட லைஃபே போகலாம், இல்லை அவருக்கு ஒரு இன்ஜுரிஸ் ஏற்படலாம். அப்போ இதோட நிறைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸில் தான் இருக்கும். இப்போ ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஹசார்ட்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ். The hierarchy of hazard control starts with. ஹசார்ட் கண்ட்ரோலோட ப்ராப்பரான அந்த ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. ஹைரார்கி அப்படின்றது அந்த ஹசார்ட் கண்ட்ரோலோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன? எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் எலிமினேஷன். ஸோ எலிமினேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசார்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன். செகண்ட் என்ன? சப்ஸ்டிடியூஷன். இந்த சப்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹசார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ரொம்ப வந்து சிவியரான ஒரு டேஞ்சரஸான ஒரு ஹசார்டாக இருக்குது அப்படின்னா அதை நான் லெஸ் டேஞ்சரஸாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். இது எனக்கு சப்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறேன். செகண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்? அந்த ஒரு பயங்கரமான ஹசார்டுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு லெஸ் டேஞ்சரஸ் ஹசார்டை நான் என்ன பண்ணுறேன்? ரீப்ளேஸ் பண்ணுறேன். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் என்ன? இன்ஜினியரிங் கண்ட்ரோல். தேர்ட் அப்படின்றது இன்ஜினியரிங் கண்ட்ரோல். இந்த இன்ஜினியரிங் கண்ட்ரோல் அப்படின்றது ஐசோலேட் பீப்புள் ஃப்ரம் ஹசார்ட். அந்த ஹசார்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்? அந்த பீப்புளை வந்து அங்கே வேலை செய்கிற மக்களை வந்து என்ன பண்ணுறேன்? ஐசோலேட் பண்ணுறேன். இது எனக்கு இன்ஜினியரிங் கண்ட்ரோல். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். ஃபோர்த் என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் மீன்ஸ் ப்ராப்பரான ட்ரைனிங்கை வந்து அந்த ஒர்க்கருக்கு நான் கொடுக்குறது. இது எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வரும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது PPE, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். ஸோ என்ன தான் வந்து ஒரு பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே
அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஸ்ட் எஃபெக்டிவ் தான். நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு திங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எலிமினேஷன் தான். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணோம், அந்த ஹசார்டை நான் எலிமினேட் பண்ணோம். பிபி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து அது ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரரியான ஒன்று தான். பெர்மனன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹசார்டை நான் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட்டான ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன எலிமினேஷன். ஓகே 14 பாருங்கள். விச் இஸ் அ ஹசார்ட் கண்ட்ரோல் மெஷர். இதில் எது ஹசார்ட் கண்ட்ரோல் மெஷர்? வியரிங் பிபிஇ பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், அதை வியர் பண்ணுறதா எனக்கு ஹசார்ட் கண்ட்ரோல். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். இப்போ பிபி அப்படின்றது நீங்கள் பேஸ்ட் ஆன் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிபி வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், வியர் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வெல்டிங் லைனில் இருக்கீங்கன்னா காகல்ஸ் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஆப்ரான்ஸ் யூஸ் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் இருந்தீங்கன்னா ஷூஸ், சேஃப்டி ஷூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹசார்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா பிபி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுதான் லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே 15 பாருங்கள். அன்லேபிள்டு கெமிக்கல் கண்டெய்னர்ஸ் ரெப்ரசன்ட் விச் ஹசார்ட். அன்லேபிள்டு கெமிக்கல் கண்டெய்னர் கெமிக்கல் ஹசார்ட். சரியா? ஒரு கெமிக்கல் கண்டெய்னரில் லேபிள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும், ஒரு கெமிக்கல் ஹசார்டுக்கு வழிவகுக்கும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸை எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக லேபிள் ஆனது இருக்கணும். அந்த லேபிள் இல்லை அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அன்னோயிங்கில் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் வந்து தப்பாக வந்து மிஸ்மேட்ச் ஆக சான்சஸ் இருக்குது. இது மூலமா பெரிய ஒரு விபத்தானது ஏற்பட நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ லேபிள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மிஸ்யூஸ், அதாவது அவங்க நினைக்கிற கெமிக்கல் வேறவா இருக்கும், பட் இந்த கெமிக்கல் வேறவா இருக்கும். அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஏற்படும். இப்போ 15th கொஸ்டின் சி. ஓகே 16 பாருங்கள். ரிஸ்க் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப். ரிஸ்க்னா என்ன? ரிஸ்க் அப்படின்றது ப்ராபபிலிட்டி ப்ளஸ் சிவியாரிட்டி. இப்போ ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அவுட்கம். ப்ராபபிலிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரிஸ்க்கானது இருக்கும், என்னெல்லாம் வந்து இந்த ரிஸ்கில் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்கூட்டியே வந்து அதை கணிக்கிறீங்க. சரியா? அது ப்ராபபிலிட்டி. சிவியாரிட்டி அப்படின்றது இந்த ஒரு ரிஸ்க்னால என்ன மாதிரி அவுட்கம் ஆனது இருக்கும், எவ்வளோ வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்ன டேமேஜ் இருக்குது, இல்லை ஹியூமன்ஸ்க்கு என்ன டேமேஜ்லாம் ஏற்படலாம் அப்படின்றது தான் ரிஸ்க். அப்போ ரிஸ்க் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ப்ளஸ் சிவியாரிட்டி. சரியா? ஹசார்ட் ப்ளஸ் இன்சிடென்ட் இதெல்லாம் வந்து ஆன்சராக வராது. ரிஸ்க் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி ப்ளஸ் அதோட அவுட்கம் என்ன, இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு ரிஸ்க். ஓகே 17 பாருங்கள். விச் ஸ்டாண்டர்ட் கைட்ஸ் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ். எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டஸ்ட்ரியில் ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்துருக்கோம். இப்போ 9000 அப்படின்றது என்னென்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். 9001 அப்படின்றது குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். 14001 அப்படின்னா என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட். இந்த 45001 அப்படின்றது தான் நமக்கு ஹசார்ட் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? 17th கொஸ்டின் நமக்கு ஆப்ஷன் சி. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் OHSMS. இதோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக கேட்கலாம். சரிங்களா? இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டு ISO 45001. இந்த ISO 50001 அப்படின்றது எனர்ஜி பேஸ்டு ஸ்டாண்டர்ட். இதுவுமே உங்களுக்கு கொஸ்டினாக இருக்கலாம். 9000 குவாலிட்டி, 14000 பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட், 50000 எனர்ஜி அண்ட் 45000 உங்களுக்கு ஹசார்ட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹசார்ட் ரெஜிஸ்டர். ஒரு ஹசார்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதோட முக்கியமான நோக்கம் என்ன, மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு லிஸ்ட் ஐடென்டிஃபை ஹசார்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட்ஸ் எங்கெல்லாம் ஹசார்ட்ஸ் இருக்குது அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிங்க, அதை லிஸ்ட் பண்ணுறீங்க. அது நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதுதான் முக்கியமான ஒரு ஹசார்ட் ரெஜிஸ்டரோட மெயின் அப்ஜெக்டிவ். இப்போ ஹசார்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் எனக்கு ஹசார்ட்ஸ் இருக்குது, அந்த ஹசார்ட்ஸை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, எங்கே ஐடென்டிஃபை பண்ணி அதை லிஸ்ட் பண்ணுறீங்க. சரியா? இந்த ஹசார்ட்கான கண்ட்ரோல் என்னென்ன, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹசார்ட் ரெஜிஸ்டர். அந்த டாக்குமெண்ட் பண்ணோம், என்ன பிளேஸு, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டேட்டாவை ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அண்டர் ஹசார்ட் ரெஜிஸ்டர். ஓகே 19th பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ ஹியூமன் ஃபேக்டர் ஹசார்ட். ஸோ இங்கே
கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து எது ஹியூமன் ஃபேக்டர் ஹசார்ட்? புவர் போஸ்டர், எர்கோனாமிக் ஹசார்ட் பார்த்தோம். இப்போ ஒரு வெயிட்டை நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கணும், சரியா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து இருந்து இந்த வெயிட்டை அந்த ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரில் இருக்கணும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் நீங்கள் வெயிட்டை லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் இருந்தீங்க அப்படின்னா. அப்போ இந்த போஸ்டர் மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கும்? ஹியூமன் ஃபேக்டர் ஹசார்டாக இது. ஆமாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபட்டிக், அண்ட் தேர்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன். இந்த மூணுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹியூமன் ஃபேக்டர்னால நடக்கிற ஒரு ஹசார்ட் தான். ஆல் தி அபோவ் ஆர் ஆன்சர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹசார்ட்ஸ் கேன் பி ஐடென்டிஃபை டியூரிங். ஹசார்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் சம்மந்தமே இல்லை, டாஸ்க் அப்சர்வேஷன் ஆர் சேஃப்டி ஆடிட்ஸ். சேஃப்டி ஆடிட் மூலிமா பண்ணலாமா? ஹசார்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலன்னா சேஃப்டி ஆடிட். அப்போ சேஃப்டி ஆடிட் பண்ணுறது மூலிமா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி ஹசார்ட்ஸ் இருக்குது அந்த ஹசார்ட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அந்த ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கப்புறம் இந்த ஹசார்ட்னால இந்த ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரி ஹார்ம் ஏற்படும், சரியா, என்ன ஒரு ஆபத்து ஏற்படலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஹசார்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதை எவாலுவேட் பண்ணுறீங்க. எதனால் இந்த ஹசார்ட் இருக்குது, அந்த ஹசார்டை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவாலுவேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் பண்ணணும், அந்த கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு சில டைம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை அப்படியே விடக்கூடாது, அதை மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு ஹசார்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இப்போ ஹசார்ட் கேன் பி ஐடென்டிஃபை டியூரிங் எப்போ அப்படின்னா சேஃப்டி ஆடிட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு 20 கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு நான் கண்டிப்பாக டெஸ்ட்டாக கொடுப்பேன். இன்னிலேருந்து நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே நான் சொல்லிவிட்டேன். இன்னிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி டே 1 டெஸ்ட் 1. இந்த ஷெடியூல் அகைன் நான் காட்டுறேன். டெஸ்ட் 1 டேட் 14/7/2025 யூனிட் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல் சேஃப்டி ப்ரிகாஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ இன்றைக்கான டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி, பேசிக் நீட் ஆஃப் PPE, இதுதான் நமக்கு டாபிக். இந்த டாப்பிக்கோட டெஸ்ட்டை வந்து நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன், சரிங்களா? இதோட ஆன்சர்க்குமே நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கைண்ட்லி காண்டாக்ட், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ தேங்க்யூ மக்களே, பபாய், ஹாவ் ஏ குட் டே. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அகெயின் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கோட சில முக்கியமான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? தேங்க்யூ எவ்ரிவன்.